ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வாங்க தெரிஞ்சுப்போம். நம்ம சுட கூழாங்கல் ரிவரில் ஒரு மேகியை சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கிறோம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ். கூழாங்கல் ரிவர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கூகுள் மேப்பில் போடலை, நம்ம அப்படியே அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த ஒன் சைடு ஒரு வே தான் நம்ம அந்த ஹில்ஸ் ரோட்டில் நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டில் நம்ம அங்கே ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நம்ம சாங் கேட்டுக்கிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இந்த ஹில் ஸ்டேஷனில் ராயல் என்ஃபீல்டை ஓட்டிக்கிட்டு நான் போகும்போது அந்த பீச் சவுண்டை கேட்க எனக்கு அந்த சாங்கை விட இந்த பீச் சவுண்டு தாங்க எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த ராயல் என்ஃபீல்டை பிடிச்சவங்களுக்கு அந்த பீச் சவுண்டோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். நம்ம அப்படியே அந்த ஹில்ஸ் ரோடில் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்ம அந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிற ஒரு பிளேஸில் 2 சைடுமே டீ எஸ்டேட்டு தாங்க. வால்பாறையில் எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் தான். நம்ம அந்த பிளேஸை பார்த்துக்கிட்டே நம்ம போகிறோம். இங்கெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தோம், ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம ஒன் டேல அங்கே இருக்க எல்லா பிளேஸையும் நம்ம விசிட் பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டாச்சு. ஸோ டைம் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணலை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பைக் எடுத்து நம்ம எல்லா பிளேஸையும் பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம போன நேரம் அங்கே ஃபுல்லாக ஹெவி ரெயின்லாம் கிடையாதுங்க. அப்பப்போ லைட்டாக கிளைமேட் மாறிடுச்சு, லைட்டாக மழை வந்தது. ஸோ நம்ம எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிது. நம்ம இப்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம். பேர் ஹெட் 50 rupees பே பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம பைக் எடுத்து ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பைக்கை ஓட்டிக்கிட்டே உள்ளே போகிறோம். நம்ம போயிட்டே இருக்கோமே, இங்கே கொஞ்சம் ரோடெல்லாம் சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். 2 சைடுமே பள்ளம் இருந்துச்சு, காட்டு விலங்கு நடமாட்டம் இருக்கும்ட்டு அங்கங்கே போர்டு இருந்தது, யானை நடமாட்டம் இருக்கும்ட்டு போர்டு இருந்தது. ஸோ வரவங்க எல்லாருமே அவங்க சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து வாங்க. நடுவில் எங்கேயும் நிற்க வேண்டாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் நம்ம கொஞ்சம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. போகிற வழியில் இது போல் பஸ்ஸெல்லாம் வேறு வருதா, ரோடு ஃபுல் டேமேஜ். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. நம்ம இங்கேருந்து போயிட்டே இருக்கோம். போகிற வழியில் ஏதோ சிட்ரா அணைன்னு இருந்தது. நம்ம இங்கே கூட பைக்கை நிறுத்தலை, அந்த அணையில் தண்ணியே இல்லை. நம்ம அப்படியே போகிற வழியிலேயே அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. அந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம வேற ஒரு பிளேஸ் போகிறோம். அது என்ன பிளேஸ்ன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபால்ஸ் வீடியோவே நான் அடுத்ததாக போட போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள்.